நீதிமானின் சந்ததியா எழுப்புவதுதான் விஷயமே. ஹல்லேலூயா. ஆமா, சபை போதகனுடைய வேலை என்னன்னா விசுவாசியை நீதிமானா எழுப்புறது தான் வேலை. எங்க பாஸ்டர் துணி துவைச்சு கொடுத்துருக்கோம், கக்கூஸ் பாத்ரூம் கழுவி இருக்கோம், கறி வாங்கி கொடுத்துருக்கோம், காய்கறி வெட்டி கொடுத்துருக்கோம், தலைக்கு எண்ணெய் மசாஜ் பண்ணி விட்டுக்கிறோம், கால் பிடிச்சி விட்டுருக்கோம். யாருக்கு? ஏன்? ஒரு நீதிமானுடைய பாதத்தில் நிற்பது அது பாக்கியம். நீதிமானுடைய பாதத்தில் நிற்பது அது பாக்கியம். இன்னைக்கும் அது சிபிஎம் ஃபாலோ பண்றாங்க. நீதிமானுடைய சந்ததி எழுப்புது அவ்வளோ முக்கியமானது. அன்னைக்கு ஊழியத்தில் கிருபாசனம் ஒரு சர்ச் இருக்கு. சிபிஎம்னா திருமணம் பண்ணாமே போயிடணும். கிருபாசனம் எப்படின்னா ஊழியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுக்குன்னு அவங்க மனசாட்சி இல்லாதவங்களா? வசனம் சொல்லுது, என்னை பின்பற்றி வா. என்னை சொல்ற, எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வருவேன். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னா இரக்கமே இல்லாதவங்கள ஊழியக்காரங்க. அவருடைய வேலை ஒரு நீதிமானை உருவாக்க வேண்டும். என்னுடைய பிரசங்கம் யாரையும் தடவி கொடுக்கறதாகவும் கொஞ்சுகிறதாகவும் கெஞ்சுகிறதாகவும் இருக்காது. என்னுடைய வேலை என்னன்னா நீதிமான உருவாக்குறது தான் என்னுடைய வேலை. பரிசுத்தவானை எழுப்புறது தான் வேலை. பரிசுத்தவான்கள் இன்னைக்கு டிமாண்ட். நீதிமான் இல்லை. தேசம் பாழாய் போகிறது காரணம் என்னன்னா நீதிமான்கள் குறைந்திருக்கிறார்கள். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப கிறிஸ்தவர்களிலே ஒரு நல்ல ஒரு தலைவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல என்ன சொல்லுவோம்? டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் சொல்லுவோம், இல்லைன்னா சாம் சுந்தரம் ஐயா சொல்லுவோம். அந்த காலங்களில் நிறைய பரிசுத்தவான் டக்குன்னு சொல்லுவோம். இன்னைக்கு சொல்ல முடியுமா? இங்கே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிரதிபலிப்பு தான் அங்க பிரதிபலிக்கும். இங்கே நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன் எழும்பினால் அங்கே தேசத்திலே ஒரு நல்ல தலைவன் எழும்புவான். அதான் ரகசியம். அப்ப இங்கே எழும்பலன்னா அங்கே என்ன பண்ணாது? இப்ப எப்படின்னா நியாயாதிபதி காலம் மாதிரி அவனவன் தன் இஷ்டப்படி செய்து வந்தான். நியாயாதிபதி காலங்களில் அவங்கவுங்க ராஜா, அவங்கவுங்க பெரிய ஆளு, அவங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் ஒன்றை மாத்திரம் வலியுறுத்துகிறது, நீதிமானையும் செம்மையானவனையும் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன எவ்வளவு பெரிய செல்வாக்கில் இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் நீ போனாலும், நீ நீதிமானாய் இல்லாமல் போனால், செம்மையானவனாய் மாறாம போனா அவருக்கு உன் பேரில் பிரியமாய் இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க நீதிமானாகவும் நீங்கள் கர்த்தருக்கு பார்வையில் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய்